அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தையூர் அந்த தையூரோடைய ஆணவ படுகொலை இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் மற்றும் அன்பில் மகேஷ் 2 பேரும் நேற்று மேடையில் பயங்கரமாக கதறியிருக்காங்க. முதல்ல ஆர்பி உதயகுமாரை இன்றைக்கே கூட காவல்துறை கைது பண்ணுற அளவுக்கான ஒரு மிக கேவலமான பேச்சுவார்த்தை. அது என்ன ஏது அப்படின்றத நம்ம விரிவாக பேசுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சங்கிகள்னு சொல்லும்போதே நாகேந்திரனா நீங்கள் எடுத்துக்கலாம், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மாரிதாஸா எடுத்துக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்கிறதுல வல்லவர்கள். இதில் என்ன ஏது உண்மை ஒளிஞ்சிருக்குன்றதை விரிவாக பேசுவோம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் பதில் எதிர்பார்க்க முடியல வரலன்னு சொல்லி கேட்குறீங்க. யூடியூப் வந்து பாதி பேரோட கமெண்ட்டை காட்டுது, மீதி பேரோட கமெண்ட்டை வந்து கொஞ்சம் லேட்டாக காட்டுது. அதனால தான் லேட்டாக பதில் வருது. யாரும் சேனல் மேலே தப்பாக நினச்சிக்காதீங்க. சேனல் கமெண்ட் பார்த்த உடனே நாங்கள் உடனடியாக பதில் கொடுத்துருவோம். ரைட்டு, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தையூரில் ஒரு ஆணவ கொலை. இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிற விதமாகவும், இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு சமூகம் அப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட மற்றும் உயர்ந்த ஜாதி சமூகத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு பேர் தான் ஆணவ படுகொலை. ஆனால் இங்கே தையூரில் நடந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பணம் வித்தியாசத்தில் வந்து இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்றது இதுதான் வந்து அந்த கேவலத்தின் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா தாவேகா நிர்வாகியுடைய ஒரு அவங்களோட பொண்ணை வந்து காதலிச்சனால இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உண்மைக்கு புறம்பான செய்தி வந்து இன்னைக்கு வலைதளங்கள்லையும் செய்திகள்லையும் பரவிக்கிட்டு இருக்கு. நல்லா கேட்டுக்கங்க மக்களே. எழுமலை அப்படின்றவருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவர் முழுக்க அரசியல் பிரதிநிதியா வலம் வர்றதுக்காக டிவிகேவோட அடிப்படை உறுப்பினர்களை அந்த டிவிகே ஃபேமிலி அப்படின்ற வலைதளங்கள்ல எடுத்திருக்காரு. இதுதான் முதற்கட்ட தகவல். நல்லா கேட்டுக்கங்க. அவர் வந்து எந்தவித டிவிகேவுடைய பொறுப்புகள் அடிப்படை பொறுப்புகள்ல எதுலையுமே அவர் கிடையாது. நேற்று நயினார் நாகேந்திரன் தாவேகா நிர்வாகிகளால் படுகொலை நடக்குதுன்னு சொல்லி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு சொல்றாரு. இதுல எந்த அளவு உண்மையும் கிடையாது. பிரவீன் அப்படின்ற தம்பி எழுமலை அப்படின்றவரோட பொண்ணை கிட்டத்தட்ட 3 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த பிரவீன் தம்பி பத்தி ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த தம்பி வந்து 16ஆம் தேதி ஃபோன் பேசிட்டு இருக்கிறாப்புல ஒரு இடத்துல நின்று. இந்த எழுமலையும் அவருடைய தம்பியுமான மணிகண்டன் ஒருத்தர், அதுக்கப்புறம் அவருடைய பையன் கௌதமோட ஃப்ரெண்டு ஒரு 2-3 பேர் ரத்தீஸ் அந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிட்டு அட்ரஸ் கேட்குற மாதிரி, அதாவது எழுமலை போனால் ஆள் தெரிஞ்சிருன்றனால வேற ஒரு கூலிப்படை மாதிரி ஆட்களை ஏவி அந்த பையனை வந்து சரமாரியாக தாக்கி அங்கேயே போட்டு போயிடுறாங்க. அந்த பையனை வந்து அங்கே இருக்கிறவங்க 108 மூலியமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 4 நாள் கழித்து அந்த பையன் இறந்து போயிடுறான். இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னே மக்களுக்கு தெரியுது. இது ஒரு பக்கம் தெரிய இந்த கொலை பண்ணவங்கள இந்த ஆணவ கொலை அப்படின்ற ஒரு இடத்துல சித்தரிக்கப்படுற இந்த கொலை நடந்த விஷயத்தில் அவங்க தாவேகாவுடைய எம்எல்ஏவாகவே இருக்க போகிறாங்க. தாவேகாவுடைய அமைச்சராகவே இருந்தாலும் ஆணவ படுகொலைனா படுகொலை தான். இது வந்து தமிழகத்தில் ஒரு நிறுத்தப்படக்கூடிய ஒரு மிக கேவலமான விஷயம். தூக்கி அப்படியே உள்ளே போடணுமே தவிர இது வந்து சித்தரிக்கப்பட விஷயமே கிடையாது. இதில் யாருக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆனால் இங்கே நடக்கக்கூடாத தப்பு என்னன்னா, இவர் வந்து தாவேகாவுடைய ஒரு நிர்வாகின்னு சொன்னது மட்டும்தான் தப்பே தவிர மித்தது எல்லாமே உண்மை மக்களே. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் நம்ம சொல்ல வேணும். என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் 2.5 கோடி உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வமாக இருக்காங்க. நான் சொல்லலை, நீங்கள் போய் வலைதளங்களில் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து வலைதளங்களில் தமிழக வெற்றி கழகத்தில் இணையணும்னு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய நம்பர் ஓட்டர் ஐடி கொடுத்து உங்களுக்கான ஓடிபி வரும். நீங்கள் ஈஸியாக இணைஞ்சிடலாம். ஆனால் இன்றைக்கி திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், நீங்கள் எந்த கட்சியில் ஆல்ரெடி நீங்கள் உறுப்பினராக இருந்தாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் இன்றைக்கி உறுப்பினராக ஆகும்போது ஒவ்வொரு கட்சியிலையும் இன்றைக்கி திமுக எங்ககிட்ட 2 கோடி பேருக்கு மேலே இருக்காங்கன்றாங்க, அதிமுக 2 கோடி பேருக்கு மேலே இருக்குன்னுன்றாங்க, நாம் தமிழர் ஒரு பக்கம் 50 லட்சம், பாமக ஒரு பக்கம் 20-30 லட்சம், ஒவ்வொரு கட்சிகளும் 10-10 லட்சம். ரைட்டா? சிறுக தமிழக வாக்காளர்களின் எண்ணிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா 5.5 கோடியிலேருந்து 6 கோடிக்குள்ளே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் வந்து சாத்தியம்? இன்னைக்கு தமிழக வெற்றி கழக கட்சி ஆரம்பித்த உடனே அனைத்து மக்களும், திமுக, அதிமுக எல்லா மக்களும், திமுக காரங்களோட வீட்டில் இருக்கிற வயது பயல்களோ பொண்ணுங்களோ அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர் ஐடின்னு ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. கிராமப்புறமாக இருக்கட்டும், நகர்ப்புறமாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற ஒரு தாத்தா பாட்டிக்கு கூட ஆசையாக
தமிழக வெற்றி கழக உறுப்பினர் அட்டைய வாங்கி குடுத்து, நாங்க வாங்கிட்டோமேன்னு சொல்லி இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டவங்க தான் நம்மளுடைய ஜென்சி இளைஞர்கள். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 75% மேற்பட்டவங்கள்ட்ட அந்த உறுப்பினர் அட்டை இருக்கும். உறுப்பினர் அட்டை இருக்கு அப்படின்றதுக்காக அவர தாவேகா நிர்வாகின்னு சொல்லி சித்தரிச்ச இந்த நயினார் நாகேந்திரன் மாரி ஆட்கள எவ்வளோ பெரிய அரசியல்வாதியா நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு அடிமட்டத்துல இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவர் முழுக்க முழுக்க ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினர். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த எலுமலை அப்படின்றவர, அதுக்கப்புறம் அவருடைய பையன் வெறும் 18 வயதான கௌதமன் பாருங்க எங்க கொண்டுட்டு வந்து நிறுத்தியிருக்காரு பாருங்க. அவரோட பையனோட வாழ்க்கையையும் பொண்ணோட வாழ்க்கையும் இந்த எலுமலை எப்படி சீரழிச்சிருக்காருன்னு பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நேற்று அவரை கட்சியிலேருந்து நீ அடிப்படை உறுப்பினராக கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தையூர் மாநகர அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் அவங்கள்ட்ட எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் வச்சக்கூடாது, கட்சி சார்ந்த எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நேற்று கட்சியிலேருந்து ஒரு அறிக்கை போயிருக்கு. இதுதான் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழக நிர்வாகியாகவே இருந்தாலுமே அங்கே உடனடியான நடவடிக்கை எடுக்கப்படும். தப்பு நடக்கும் தான், அதுக்காக நம்ம நடக்கலைங்க இது வந்து தப்புங்கன்னு நாங்கள் செம்பு தூக்குறதுக்கு வேலையே கிடையாது. தப்பு நடந்திருக்கு, ஆனால் தப்பு நடந்ததை தப்பாக சித்தரித்து மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு நோக்கம். ரைட், இதை பற்றி உங்கள் கமெண்ட்டை வந்து கருத்தில் சொல்லுங்கள். தப்பு செஞ்சது யாராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போட்டு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். ரைட்டு, இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இன்னும் கூட இந்த நீலம் பண்பாட்டு மையம் அப்படின்ற அமைப்பு வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே வந்து கண்டனம் தெரிவிக்கக்கூடிய விஷயம். ரைட், இப்போ நம்ம ஆர்பி உதயகுமாருக்கு வருவோம். ஆர்பி உதயகுமார் சமீப நாட்களாக வந்து நடிகையை வந்து இழுத்து இழுத்து பேசுறது அவருக்கு வந்து நல்லா இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல. இல்லை அவருக்கு எதுவும் சிறைவாசம் வாழணும்னு ஆசை வந்துருச்சா அப்படின்னும் தெரியல. ஏன்னா மோசமான கருத்துக்களை மக்கள் முன்னாடி பேசுகிறோம், நம்ம வந்து ஒரு கருத்தை பேசுகிறோம், கீழே பொதுமக்கள் பொம்பளைங்க லேடிஸில் குழந்தைங்க எல்லார் பேருமே இருப்பாங்களே, நம்ம பேசுகிறத கேட்பாங்களேன்னு சொல்லாமல் ஒரு 10 பேரை நின்று கீழே வச்சுக்கிட்டு திரிசான்னு நான் என்ன பேசினாலும் கற்றுக்குன்னு சொல்லி 10 ரூபா எதுவும் கொடுத்துட்டு வந்துட்டாப்ளோ தெரியலையோ, என்ன பேசுனாலும் கீழே இருந்து கோரஸ் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது திரிசான்னு. நான் தெரியாமல் கேட்குறேன், ஏதோ அந்த பக்கம் கிராஸ் ஆகி எதுவும் போகும்போது ஏறி வந்து ஒரே கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு அதிமுக காரங்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆர்பி உதயகுமாருக்கு வாயில் சிமெண்ட்டை வச்சு பூசணும்னு தோணலையா? இல்லை நீங்கள் பரவாயில்ல பேசினா பேசிட்டு போங்கன்னு சொல்லி உங்களை வேறு யாராவது ஏற்றி விட்றாங்களா அப்படின்றது தான் கேள்வி. ஆர்பி உதயகுமார் அவர்கள் இன்னைக்கு சீட்டு பறிபோன ஒரு இடத்துலையும் எம்எல்ஏ ஆக முடியல, சட்டசபைக்குள்ளே போக முடியலன்ற விரக்தியிலையும் மனப்பிறழ்வு நோய் ஏற்பட்டு இந்த மாதிரிலாம் மேடையில் கதறாப்புல இது எல்லாருக்கும் தெரியும். ரைட்டு, நம்ம வந்து கடந்து போயிட்டோம். வயசாயிடுச்சுன்னா மெண்டல மேலே வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிரும், அதனால் வந்து மண்டை லூஸ் ஆயிரும், அதனால் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வார்த்தைகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பாருங்கள், என்னதான் வந்து எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நான் இப்படி தாண்டா, நான் இந்த மாதிரி தாண்டா கேவலமாக பேசுவேன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்காரு ஒவ்வொரு இடத்துலையும். அதில் வேற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் டர்ராகி கழியிறாப்புல. ஏன்னா அந்த பேரை நான் சொல்லிட்டா என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, அதனால் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாப்புல. இதில் இந்த உச்சகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துக்கடா பைய விஜய் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் அவர்களே ஒருமையில் பேசியிருக்காரு. அப்படின்னா இவரெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு வேற வந்து அடுத்து ரெட்டலையிலேருந்து சைட்லேருந்து நம்ம அதிமுகலேருந்து எடப்பாடி அவர்கள் கொடி பிடிச்சிட்டு வருவார். என் நிர்வாகியை நீ எப்படி பேச போச்சு அப்படின்லாம் வருவார். இவர் போட்டிருக்கிற வீடியோலாம் பாருங்கள், சைடில் ஓட்டுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்றது முடிவு பண்ணி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இப்போ அன்பில் மகேஷ்க்கு நம்ம வந்தே ஆகணும். அன்பில் மகேஷை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியலன்ற அந்த ஒரு முகத்தில் வந்து அந்த வருத்தம் அப்படின்றது தெரியுது. ஏன்னா அடுத்து நம்ம போனால் தானே நிறையா பார்க்க முடியும் அப்படின்றதும். இன்னைக்கு சேகர்பாபு அண்ணனை எப்படின்னு நீங்கள் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாராம். வேற வழி இல்லையே தம்பி, வேற என்ன செய்ய, தலைவரையும் தோக்கடிச்சு விட்டோம், எதிர்கட்சி தலைவரையும் எப்படியாவது முடிச்சு விடலான்னு பார்த்தா ஆக மாட்டேன்றாப்புல, எப்படியாவது கட்சியை கைப்பற்றிடுவோன்னு பார்த்தா முடியலேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதில் வேற பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்புலாம் வேற போகுதுல. இதெல்லாம் தாண்டி ஒரு இறந்து போயிட்டாருங்க, கலைஞர் ஐயா அப்படின்றவர் இறந்துட்டாரு. இன்னைக்கு வந்து பிறந்த நாளோ திமுக சைட்லேருந்து கொண்டாடுறாங்கன்றதை தாண்டி திமுகவுக்கு ஒரு மேடை போடணும். மேடை போட்டு என்னத்தையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும், மக்கள்கிட்ட நம்ம ரீச் ஆகிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணலாம், என்ன விழா வைக்கலாம்னு யோசிக்கும் போது கரும ஒருத்தனுக்கும் பிறந்த நாளும் வந்து தொலைலையே, சரி விடு இந்த தான் ஒன்று கிடக்கல, இதுக்கு புகழஞ்சலியை செலுத்துவோன்னு சொல்லிட்டு ஆகுனா வாரத்துக்கு ஒரு மேடை, வாரத்துக்கு ஒரு யார் வீட்டு காசு, யார்கிட்ட இருந்து அடித்து வச்ச காசுன்னு சொல்லிட்டு வரிசையாக மேடையாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த அன்பில் மகேஷ் பேசினது. நேற்று தான் மீசையை வேற பிறந்திருக்கோம். இன்னைக்கு அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சட்டசபையில் நடந்துச்சு பார்த்தீங்களா, அம்புட்டே மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கிறாப்புல. உதயநிதி வந்து சங்கி அமைச்சர்னு சொன்னதும், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் கரூர் கம்பெனின்னு சொன்னதும் எல்லாத்தையும் பார்த்தீங்களா எப்படிலாம் வந்து பேசுகிறாங்க. இதில் வேற 24 மணி நேரம் லைவ் கொடுக்குறாங்கன்னு வேற அன்பில் மகேஷ் வந்து கதறாப்புல. நல்ல வேலைங்க நான் சட்டமன்றத்துக்குள்ளே போகல அப்படின்ற அந்த ஒரு பயத்தையும் வந்து அங்கே பதிவு பண்ணுறாரு.
ஒட்டுமொத்தமா திமுக அந்த செயற்குழு மூலியமா ஒரு பக்கம் ஸ்டாலின் கதறாரு. சட்டமன்றத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் கதறாரு. இந்த மாரி மேடைகள போட்டு நிர்வாகிகள் கதறாங்க. இன்னமும் இந்த கதறல்ஸ நிப்பாட்டவே இல்ல. இது வந்து ஒட்டுமொத்தமா வந்து இந்த ஒரு கதறல் அப்படின்றது இவங்கள எங்க கொண்டுட்டு போய் நிறுத்த போதோ அப்படின்றது தெரியல. இதுல வேற சில அமைப்புகளை தூண்டி விடுறது, கூட்டணி கட்சிகள் இப்ப சிபிஎம், சிபிஐ இந்த மாரி கட்சிகளை தூண்டி விடுறது. சும்மா கேளுங்க. கூட்டணியில இருக்கிற கட்சி தானே 2 பெட்டிய கேளுங்க தருவாங்க அப்படின்னு தூக்கி அப்படியே அவங்கள்ட்ட வாங்குன மாரியே இங்கேயும் வாங்க வைக்கிறது. இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களுடைய திமுகவா இருக்கிற சில நிர்வாகிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அதுல வேலை இல்ல அப்படின்றது இன்னைக்கு தெள்ளத் தெளிவா மக்களுக்கு தெரியும். அதனால எப்பவுமே வந்து ஒரு தமிழக முதல்வர் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போறார் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்குள்ள நெறைய விஷயங்கள் இருக்கும். இதுல வேற பேச மாட்டேன்றாரு. ஊம முதலமைச்சரா இருக்காருன்னு சொல்லி, அந்த மாற்றுத்திறனாளி அப்படின்றவங்கள தப்பான வார்த்தைய சித்தரிச்சு சொல்றாரு அப்படின்னா, நம்ம இதெல்லாம் என்ன சொல்ல முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டு, பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்கிற சம்பவங்கள்லாம் நடக்குது. மாற்றுத்திறனாளிகள வேற மாதிரி சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக. அப்ப இந்த மாரி பகிரங்கமா இந்த அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இந்த மாரி சொன்னாங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. இத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.